லைவ் பேட்டி. இப்போ நம்ம முன்னாடி ஊசி போட்டோம்ல என்ன கண்ணு போட்டுச்சு? காலை கண்ணு போட்டுச்சு. அடுத்த ஊசி போட்டது என்ன கண்ணு போட்டுச்சு? பொட்டை கண்ணு போட்டுச்சு. இப்போ இது எத்தனாவது கண்ணு போட்டுட்டு இருக்க? இப்போ போட்டது வந்து இப்போ ஊசி 3வது ஊசி. ஒரு டைம் கரெக்டாக கண்ணு பிடிச்சிருக்குங்களா? ஒரு டைம் பிடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தெளிவாக சொல்லியிருக்காரு. இப்போ பஞ்சாங்குப்பத்தில் உங்கள்கிட்ட என்ன சொன்னீங்க? ஆறுமுகம் அப்படிங்கிற ஒரு டைம்ல சில பிடிச்சிருது அப்படிங்கிற மாதிரி தெளிவாக சொல்லியிருக்காரு. ஆறுமுகம் மாடு ஊசி போடணும். ஊசி போடும் போது ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு டிப்ஸை நான் கொடுக்க போகிறேன். அதாவது உங்கள் மாடு செனை பிடிக்கிறதுக்கு நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் சில இதாக ஃபாலோ பண்ணி வாங்க. இதெல்லாம் வந்து நான் புக்கில் இருந்து தொகுத்து படித்து எழுதுனது. அது மட்டும் இல்லாமல் புக்கில் போட்டிருக்க கண்டென்ட்டு தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். நான் வந்து நானாக தனிப்பட்ட கருத்து எதுவும் கிடையாது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நாங்கள் அனுபவத்துலேயும் இதை நாங்கள் பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிறனால ஒவ்வொரு இதாக உங்களுக்கு டிப்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் ஒவ்வொரு டிப்ஸ் வரும். அதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கே நல்லா தெளிவாக தெரியும். இப்போ நம்ம பஞ்சங்குப்பத்தில் ஆறுமுகனுங்கிறவங்க மாடு தான் ஊசி போட்டுட்ருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஊசி போட்டதுக்கு அப்புறம் அவர் மாடு செனை பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு இதை பண்ணிகிட்ருப்பார் மாட்டுக்கு. அதை வந்து நீங்கள் தெளிவாகவே பார்க்கலாம் அது என்ன அப்படிங்கிற. ஏன்னா அந்த வீடியோவை வந்து நாங்கள் அட்டாச் பண்ணியிருக்கோம். அவர் மாட்டுக்கு ஊசி போட்ட மெயினே அவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி நீங்களும் ஊசி போட்டதுக்கப்புறம் அதை நீங்கள் தொடர்ந்து பண்ணீங்க அப்படின்னா உங்கள் மாடும் செனை பிடிக்கும். அதாவது இப்போ செனை பிடிக்கும் அப்படின்னு எதை வச்சு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ மாடு வந்து எத்தனை மணிக்கு அது ஹீட்டுக்கு வந்திருக்கு, எப்போ வந்திருக்கணுங்கிறதெல்லாம் நம்ம வந்து அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அவர் வந்து இன்றைக்கி வலும்படிச்சது, நேற்று வலும்படிச்சது அப்படிங்கிற மாதிரி, அதாவது பருவத்துக்கு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அவர் சொன்னதுக்கப்புறம் நம்ம 24 மணி நேரத்தில் நம்ம செனை ஊசி போடுறோம் அப்படிங்கும் போது அது செனை தங்குது. ஆனால் செனை தங்கிறதுக்கு மாட்டுடைய அதாவது வெப்பநிலை கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஒரு சில மாட்டுக்கு வெப்பநிலை அதிகமாக இருந்துச்சுன்னா கர்ப்பப்பை சூடு அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கும் போது மாட்டுடைய கர்ப்பப்பை சூடு அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம போடுற செமன் வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு பாசிபிளாக இருக்குமான்னு சொல்ல முடியாது. அதனால தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவர் செனை ஊசி போட்டோம்னே அந்த மாட்டுக்கு வந்து அவர் மேக்ஸிமம் வந்து என்ன பண்ணுறாருங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிடும். அதை நீங்களும் தொடர்ந்து நீங்கள் பண்ணுங்கள். செனை ஊசி போட்டாச்சுன்னாவே மேக்ஸிமம் மாட்டுக்கு நீங்கள் அதை தான் ஃபஸ்ட்டு கட்டமாக நீங்கள் பண்ணணும். ஒரு பேட்டினா இப்போ இந்த பேட்டியில் நம்ம சொன்ன மாதிரி தான் இப்போ ஊசி போட்ட மேலே இந்த குளிப்பாட்டி விடுறாங்க பாருங்கள். இது மாதிரி தான் குளிப்பாட்டி விடணும். அதனால தான் டக்குன்னு செனை தங்கிடுது. அதனால தான் ஒரு டைம் போட்ட மேலே பிடிச்சிருது. நல்லா குளிப்பாட்டி விட்ருங்க. குளிப்பாட்டி நல்லா நடுமுறையில் ஊற்றி விட்ருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம போட்ட கண்ணுக்குட்டி. இது வந்து நல்ல ப்ரீடாக இருக்குது பாருங்கள். நீங்களே பார்க்கலாம். இதை டிடிஜிஎஸ் கோவிந்தராஜ் இப்போ யூடியூப் சேனலில் உங்களுக்கு கோவிந்தராஜ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாட்டுக்கு இப்போ ஊசி போட்டு குளிப்பாட்டிட்டு இருக்காங்க. இது மாதிரி நீங்களும் வந்து ஊசி போட்டு குளிப்பாட்டி விட்டீங்கன்னா உங்கள் மாடு கருத்தங்கும். காரணம் என்னென்னா அந்த வெப்பநிலை சரி செய்யறதுக்கு இதுதான் நம்ம பண்ணணும். அதாவது நம்ம குளிப்பாட்டி விடுறது எதுக்கு அப்படின்னா மாட்டுடைய ஹீட் அதிகமாகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான். ஏன்னா செமன்ஸ்ட்ரா வந்து நைட்ரஜனில் மூழ்கி இருந்து எடுத்து போகிறனால. டிடிஜிஎஸ் கோவிந்தராஜ் இப்போ யூடியூப் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். யூடியூப்ல போட்டுக்கலாம்னு சொல்லியிருக்காரு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.